சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பௌத்தோமே சதா. சரஸ்வதியே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் சங்கீதா பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவின் மூலம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லக்ன கணிதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி கை கணிதத்தால் லக்னம் கணிப்பது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் இதற்கு முன்னதாகவே லக்னம் கணிப்பது எப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று பதிவு செய்திருக்கேன். அந்த வீடியோ பதிவை பார்க்காத நண்பர்கள் தவறாமல் அந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறவும். அந்த பதிவில் காலை பொழுதில் பிறக்கும் ஜாதகருக்கு எப்படி லக்னம் கணிக்கணும்னு ஒரு உதாரண ஜாதகம் கொண்டு விவரமாக சொல்லியிருக்கேன். அதை தொடர்ந்து இந்த வீடியோ பதிவில் பகல் 1 மணிக்கு மேல் இரவு 12 மணிக்குள் பிறக்கும் ஜாதகருக்கு எப்படி லக்னம் கணிக்கணும்னு ஒரு உதாரண ஜாதகத்தின் மூலம் விவரமா பார்க்கலாம். மேலும் பஞ்சாங்கத்தில் 2 வகையான பஞ்சாங்கம் இருக்கு. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம், மற்றொன்று திருக்கணித பஞ்சாங்கம். அதில் நான் திருக்கணித பஞ்சாங்கம் தான் பயன்படுத்துகிறேன். அதனால் இந்த வீடியோ பதிவிலும் லக்னம் கணிப்பதற்கு திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம் தான் பயன்படுத்த போகிறோம். சரி, பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி லக்னம் கணிப்பதற்காகவே ஒரு உதாரண ஜாதகம் ஒன்று எடுத்திருக்கேன். அந்த ஜாதகருடைய விவரங்களை இந்த பக்கத்தில் கொடுத்துருக்கேன். அதில் கவனிங்க. ஜாதகரின் பெயர் வினோத். பிறந்த தேதி 4/1/2023. பிறந்த நேரம் இரவு 12 மணி. பிறந்த இடம் சேலம். குறிப்பாக இந்த இரவு 12 மணிக்கு பிறந்த ஜாதகத்தை நான் உதாரணமாக தேர்வு செய்ததற்கு சில முக்கிய காரணங்கள் இருக்குது. அது என்ன காரணம்னா, இந்த இரவில் பிறக்கும் ஜாதகருக்கு ஜாதகம் கணிக்கும் பொழுது சிலருக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகத்திற்கு பதிலளிக்கும் விதமாகவே நான் இந்த ஜாதகத்தை தேர்வு செய்திருக்கேன். சரி, அது என்ன சந்தேகம்னு நம்ம லக்னம் கணிக்கும் பொழுது தெரிஞ்சுக்கலாம். பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி தான் இப்போ லக்னம் கணிக்க போகிறோம். ஆக அக்குழந்தை பிறந்தது 2023. ஆக சுபக்கிருது வருஷத்திய பஞ்சாங்கத்தில் பக்கம் 58 பாருங்க, அக்குழந்தை பிறந்தது ஜனவரி மாதம் 4ஆம் தேதி. அன்றைக்குண்டான தமிழ் தேதி என்பது மார்கழி மாதம் 20ஆம் தேதி. அதை தான் நான் அந்த பக்கத்தில் கொடுத்துருக்கேன். இந்த தேதி என்பது சாஃப்ட்வேர் அல்லது மொபைல் ஆப் இது போன்ற கம்ப்யூட்டர் மூலம் ஜாதகம் கணிப்பதற்கு சரியானது. இதுவே பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி கை கணிதத்தால் ஜாதகம் கணிக்கும் பொழுது சற்று கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம நாளை எப்படி கணக்கிடுறோம்? இரவு 12 மணியிலிருந்து மறுநாள் இரவு 12 மணி வரையிலும் ஒரு நாள். இப்படி தான் நம்ம நாளை கணக்கிடுறோம். இங்கே கொடுக்கப்பட்ட தேதியும் நேரமும் அதன் அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பஞ்சாங்கத்தில் நாளை எப்படி கணக்கிட்டு கொடுத்துருக்காங்கன்னா, இன்று சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயம் வரையிலும் ஒரு நாள். அதாவது இன்று சூரிய உதயமாகும் பொழுது அந்த நாள் என்பது ஆரம்பமாகும். மறுநாள் சூரிய உதயமாகும் பொழுது அந்த நாள் என்பது முடிவடையும். இப்படி தான் நம் முன்னோர்கள் நாளை கணக்கிட்டாங்க. இன்றளவிலும் பஞ்சாங்கத்தில் சூரிய உதயத்தை அடிப்படையாக கொண்டுதான் அந்த நாளை கணக்கிட்டு திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் இவை எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், கொஞ்சம் நுட்பமாக கவனிங்க. அப்படி புரியலைனாலும் ஒரு முறைக்கு 2 முறை கேளுங்க, கண்டிப்பாக புரியும். ஜனவரி மாதம் 3ஆம் தேதி அன்று இரவு 12 மணி என்பது ஜனவரி மாதம் 4ஆம் தேதி அங்கு ஆரம்பமாகிறது. அதாவது 3ஆம் தேதி அன்று இரவு 11 மணி 59 நிமிடத்தோடு அந்த 3ஆம் தேதி என்பது முடிவடைந்து 12 மணி என்பது ஜனவரி மாதம் 4ஆம் தேதி ஆரம்பமாகிறது. இப்போ அவங்க கொடுக்கப்பட்ட தேதியும் அதன் அடிப்படையில் தான். ஆனால்
இந்த பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது ஜனவரி மாதம் 3ஆம் தேதி அன்று சூரிய உதயத்தில் இருந்து ஜனவரி மாதம் 4ஆம் தேதி சூரிய உதயத்திற்கு முன்னதாக தான் அந்த ஜனவரி மாதம் 3ஆம் தேதி என்பது முடிவடைகிறது. இப்போ இங்கே என்ன சொல்ல வரேன்னா, சாஃப்ட்வேர் அல்லது மொபைல் ஆப் இது போன்ற கம்ப்யூட்டர் மூலம் ஜாதகம் கணிக்கும் பொழுது இந்த ஜாதகருடைய பிறந்த விவரம் என்பது ஜனவரி மாதம் 4ஆம் தேதி 2023 இரவு 12 மணி. இதுவே பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி கை கணிதத்தால் ஜாதகம் கணிக்கும் பொழுது இந்த ஜாதகருடைய பிறந்த விவரம் என்பது ஜனவரி மாதம் 3ஆம் தேதி, அதாவது சுபக்கிருது வருஷம் மார்கழி மாதம் 19ஆம் தேதி அன்று நள்ளிரவு 12 மணி அளவில் ஆண் குழந்தை ஜனனம். இந்த தகவலை பதிவு செய்வதற்காகவே இந்த இரவில் பிறந்த குழந்தையின் ஜாதகத்தை உதாரணமாக எடுத்திருந்தேன். கண்டிப்பாக நான் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரியலைனாலும் ஒரு முறைக்கு 2 முறை கேளுங்க, கண்டிப்பாக புரியும். சரி, அடுத்து பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி லக்னம் கணிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி லக்னம் கணிக்கணும்னா முதல்ல குழந்தை பிறந்த தேதி அன்று சூரிய உதயத்திலிருந்து குழந்தை பிறந்த நேரம் என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். அதற்கு என்ன பண்ணலாம், சுபக்கிருது வருஷத்திய பஞ்சாங்கத்தில் பக்கம் 78 பாருங்க, அங்கு சில குறிப்பிட்ட ஊர்களுக்கு உண்டான சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் கொடுத்துருப்பாங்க. அதில் அக்குழந்தை பிறந்தது சேலம். ஆக சேலத்தில் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனமான நேரத்தை அங்கு விவரமாக கொடுத்துருக்காங்க. அதில் அக்குழந்தை பிறந்தது ஜனவரி மாதம் 3ஆம் தேதி. ஆக அதில் கவனிங்க, டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வரையிலும் சூரிய உதயமான நேரம் என்பது 6:39 தான். டிசம்பர் மாதம் 29ஆம் தேதிக்கும் ஜனவரி 8ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட தேதிதான் அக்குழந்தை பிறந்த ஜனவரி மாதம் 3ஆம் தேதி. ஆக அக்குழந்தை பிறந்த தேதி அன்று சூரிய உதயமான நேரம் என்பது 6:39 தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து குழந்தை பிறந்த நேரத்திலிருந்து சூரிய உதயமான நேரத்தை கழிக்கணும். அப்படி கழிக்கும் பொழுது அங்கு ஒரு விடை கிடைக்கும். அந்த விடை தான் குழந்தை பிறந்த தேதி அன்று சூரிய உதயத்திலிருந்து குழந்தை பிறந்த நேரம். இப்போ இங்கே ஒரு விஷயத்தை கொஞ்சம் நுட்பமாக கவனிங்க. இப்போ சூரிய உதயத்திலிருந்து பகல் 1 மணிக்கு முன்னதாக ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு 7 மணிக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, அந்த 7 மணியிலிருந்து சூரிய உதயமான நேரத்தை அப்படியே கழிச்சோம்னா நமக்கு சூரிய உதயத்திலிருந்து குழந்தை பிறந்த நேரம் என்னன்னு சரியாக கிடைச்சிரும். இதுவே 10 மணியாக இருந்தாலும் அந்த 10 மணியிலிருந்து சூரிய உதயமான நேரத்தை நம்ம அப்படியே கழிக்கலாம். 12:59 இருந்தாலும் அந்த 12:59 சூரிய உதயமான நேரத்தை நம்ம அப்படியே கழிச்சோம்னா சூரிய உதயத்திலிருந்து குழந்தை பிறந்த நேரம் நமக்கு சரியாக கிடைச்சிரும். இதுவே அந்த 1 மணிக்கு மேல் இரவு 12 மணிக்குள் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா நமக்கு அங்கே நேரத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா 1 மணிக்கு குழந்தை பிறந்ததாக தான் கொடுப்பாங்க. நம்ம அந்த நேரத்தை என்ன பண்ணணும்னா ரயில்வே நேரப்படி, அதாவது 12 மணிக்கு பிறகு 1 மணிக்கு குழந்தை பிறந்ததாக கொடுத்துருந்தா அந்த நேரத்தை 13 மணியாக எடுத்துக்கணும். அதாவது 13 மணியிலிருந்து சூரிய உதயத்தை கழிக்கணும். அல்லது 2 மணியாக இருந்தாலும் 14 சூரிய உதயமான நேரத்தை கழிக்கணும். இப்படியே இரவு 12 மணி வரையிலும் ரயில்வே நேரப்படி தான் நம்ம
அங்கே நேரத்தை கொடுத்து சூரிய உதயத்திலிருந்து குழந்தை பிறந்த நேரத்தை கண்டுபிடிக்க முடியும். இதுவே சரியானது. ஆக இக்குழந்தை பிறந்தது இரவு 12 மணி. அந்த இரவு 12 மணி என்பது ரயில்வே நேரப்படி 24 மணி. இந்த 24 மணியில் அன்று சூரிய உதயமான நேரத்தை கழிக்கணும். அப்படி கழித்தால் குழந்தை பிறந்த தேதி அன்று சூரிய உதயத்திலிருந்து குழந்தை பிறந்த சரியான நேரத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரி, இந்த 24 மணியிலிருந்து 6 மணி 39 நிமிடத்தை கழிக்கணும். இந்த கழித்தல் கணக்கு என்றாலே அங்கு கடன் வாங்கக்கூடிய சூழல் உண்டாகும். அப்படி கடன் வாங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த 24 மணியிலிருந்து ஒன்றை கடன் வாங்குகிறோம். அந்த 1 மணி நேரத்தில் 60 நிமிடம் இருக்கு. ஆக இந்த 60 நிமிடத்தில் 39 நிமிடம் போக மீதம் 21 நிமிடம் உள்ளது. அடுத்து 23 மணி. அந்த 23 மணியில் 6 மணி போக மீதம் 17 மணி உள்ளது. இப்போ நமக்கு அங்கே கிடைத்த விடை என்னன்னா 17 மணி 21 நிமிடம். ஆக குழந்தை பிறந்த தேதி அன்று சூரிய உதயத்திலிருந்து குழந்தை பிறந்த நேரம் என்பது 17 மணி 21 நிமிடம். இப்போ நமக்கு சூரிய உதயத்திலிருந்து குழந்தை பிறந்த நேரம் என்னன்னு தெரியும். அடுத்து நம்ம பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி தான் லக்னம் கணிக்க போகிறோம். அதனால் இந்த மணி நிமிடத்தை என்ன பண்ணுறேன்னா நாழிகை வினாழிகையாக மாற்றுறேன். அது என்ன நாழிகை வினாழிகைலாம் குழப்பிக்காதீங்க. நம்ம எப்படி ஒரு நாளை கணக்கிடுவதற்கு மணி நிமிடத்தை பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி நம் முன்னோர்கள் ஒரு நாளை கணக்கிடுவதற்கு நாழிகை வினாழிகையை பயன்படுத்தினாங்க. அந்த நாழிகை வினாழிகையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஜோதிட வாய்ப்பாட்டை தெரிஞ்சுக்கணும். இந்த ஜோதிட வாய்ப்பாட்டை நான் அந்த பக்கத்தில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த ஜோதிட வாய்ப்பாட்டை எந்த அளவுக்கு உங்களால் மனப்பாடம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மனப்பாடம் செய்துக்கோங்க. நான் அந்த ஜோதிட வாய்ப்பாட்டை பற்றி போன வீடியோ பதிவிலே விளக்கம் கொடுத்துட்டேன். அதனால் மீண்டும் இந்த பதிவு செய்யலை. ஆனால் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜோதிட வாய்ப்பாட்டை மனப்பாடம் செய்துக்கோங்க. ஏன்னா இனி இந்த வாய்ப்பாட்டை பயன்படுத்தி தான் லக்னமே கணிக்க போகிறோம். சரி, இதில் கவனிங்க. சூரிய உதயத்திலிருந்து குழந்தை பிறந்த நேரம் என்பது 17 மணி 21 நிமிடம். இந்த 17 மணி 21 நிமிடத்தை நாழிகை வினாழிகையாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஜோதிட வாய்ப்பாட்டின்படி 1 மணி நேரம் என்பது 2½ நாழிகை. ஆக இந்த 17 மணி 21 நிமிடத்தை 2½ நாழிகையால் பெருக்கணும். அப்படி பெருக்கும் பொழுது அந்த மணி நிமிடம் என்பது நாழிகை வினாழிகையாக நமக்கு விடை கிடைக்கும். மேலும் 2½ நாழிகை என்பது 17 மணிக்கும் பொதுவானது, 21 நிமிடத்திற்கும் பொதுவானது. அதை மனசில் வச்சுட்டு இந்த கணிதத்தை மேற்கொள்ளலாம். அதில் கவனிங்க. இந்த பெருக்கல் கணிதத்தை எளிமையாக்கும் விதமாக 2½ 2.5 என தசமத்தில் அங்கு கொடுத்துருக்கேன். அதாவது தசமத்தில் அரை எண்ணை 5 என குறிப்பிடலாம். அதன் அடிப்படையில் தான் 2½ 2.5 என அங்கு குறிப்பிட்டிருக்கேன். சரி, இந்த 17 மணியை 2.5ஆல் பெருக்கும் பொழுது அந்த 17 மணி என்பது நாழிகையாக நமக்கு அங்கே விடை கிடைக்கும். ஆக இந்த 17 மணியை 2.5ஆல் பெருக்கும் பொழுது கிடைக்கப்பட்ட விடை என்பது 42.5 நாழிகை. அடுத்து 21 நிமிடத்தை 2.5ஆல் பெருக்கிறேன். அப்படி பெருக்கும் பொழுது அங்கு விடை என்னவாக கிடைக்கும்? வினாழிகையாக தான் கிடைக்கும். அதாவது இப்போ நம்ம மணியை பெருக்கும் பொழுது அங்கு விடை நாழிகையாக கிடைக்கும். இதுவே நிமிடத்தை பெருக்கும் பொழுது அங்கு விடை வினாழிகையாக தான் கிடைக்கும். சரி, இந்த 21 நிமிடத்தை 2.5ஆல் பெருக்கும் பொழுது கிடைக்கப்பட்ட விடை என்பது 52.5 வினாழிகை.
சரி, அடுத்து 17 மணியை 2.5ஆல் பெருக்கும் பொழுது கிடைக்கப்பட்ட விடை என்பது 42.5 நாழிகை. அதை ஜோதிட வாய்ப்பாட்டின்படி நான் எப்படி எழுதுறேன்னா 42 நாழிகை 30 வினாழிகைன்னு எழுதுகிறேன். ஏன்னா அந்த 5 என்பது அரை எண்ணை குறிக்கும். ஆக ஒரு நாழிகை என்பது 60 வினாழிகையை கொண்டது. அதில் பாதி 30 வினாழிகை. அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்து 21 நிமிடத்தை 2.5ஆல் பெருக்கும் பொழுது கிடைக்கப்பட்ட விடை என்பது 52.5 வினாழிகை. அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா 53 வினாழிகைனே எடுத்துக்கிறேன். ஏன்னா வினாழிகைக்கு அப்புறம் தத்பறைகள் இருக்குது. அந்த தத்பறைகள் அளவுக்கு இந்த கணிதத்தை துல்லியமாக கொண்டு போகணுன்ற அவசியம் இல்லை. அதனால் 52.5 வினாழிகையை 53 வினாழிகைன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது இரண்டையும் கூட்டும் பொழுது 42 நாழிகை 83 வினாழிகை வருது. ஜோதிட வாய்ப்பாட்டின்படி 60 வினாழிகை என்பது ஒரு நாழிகை. ஆக அந்த 83 வினாழிகையில் 60 வினாழிகை போக மீதமுள்ள வினாழிகை என்பது 23. ஆக சூரிய உதயத்திலிருந்து குழந்தை பிறந்தது 43 நாழிகை 23 வினாழிகை. சரி, இப்போ நமக்கு சூரிய உதயத்திலிருந்து குழந்தை பிறந்த நாழிகை வினாழிகை தெரியும். அடுத்து லக்னம் கணிக்கலாம். இந்த லக்னம் கணிப்பதற்கு முன்னால் லக்னம் எதன் அடிப்படையில் கணிக்கப்படுகிறதுன்னு தெரியணும். அப்போதான் லக்னம் கணிக்க முடியும். லக்னம் சூரியனை அடிப்படையாக கொண்டுதான் கணிக்கப்படுகிறது. அப்போ சூரியனுடைய நகர்வை எப்படி கண்டுபிடிப்பது? அதற்கு தான் அதில் கவனிங்க. சூரியன் ஒரு ராசியை கடக்க ஒரு மாதமும் 12 ராசியை கடக்க 12 மாதமும் எடுத்துக்கொள்ளும். இப்போ உதாரணமாக சித்திரை மாதத்தில் சூரியன் மேச ராசியில் இருக்கும். அதாவது அந்த சித்திரை மாதம் முழுவதும் சூரியன் மேச ராசியில் தான் இருக்கும். வைகாசி மாதம் முழுவதும் சூரியன் ரிஷப ராசியில் இருக்கும். இப்படியே 12 மாதமும் சூரியன் 12 ராசியை கடந்து வரும். அடுத்து லக்னம் சூரியன் இருக்கும் ராசியிலிருந்து தான் ஆரம்பமாகும். அதாவது சூரியன் எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த ராசியிலிருந்து தான் லக்னமானது ஆரம்பமாகும். இப்போ உதாரணமாக ஒரு குழந்தை ஆடி மாதத்தில் பிறக்குதுன்னா அந்த குழந்தையின் ராசி சக்கரத்தில் சூரியன் கடக ராசியில் தான் இருக்கும். அந்த கடக ராசியிலிருந்து தான் லக்னமானது ஆரம்பமாகும். இப்படியே லக்னம் ஒரு ராசியை கடக்க 2 மணி நேரமும் 12 ராசியை கடக்க 24 மணி நேரமும், அதாவது ஒரு நாள் முழுவதும் எடுத்துக்கொள்ளும். இப்ப சூரியனுடைய நகர்வு காலம் என்பது ஒரு ராசியை கடக்க ஒரு மாதமும் 12 ராசியை கடக்க 12 மாதமும் எடுத்துக்கொள்ளும். லக்னத்தினுடைய நகர்வு காலம் என்பது ஒரு ராசியை கடக்க 2 மணி நேரமும் 12 ராசியை கடக்க 24 மணி நேரமும் எடுத்துக்கொள்ளும். அடுத்து சூரியனுடைய நகர்வையும் லக்னத்தினுடைய நகர்வையும் இன்னும் துல்லியமாக கணிப்பதற்கு பஞ்சாங்கத்தை பயன்படுத்தலாம். இந்த பஞ்சாங்கத்தில் பக்கம் 77 பாருங்க, தேசிய வட அச்சாம்ச நிராயன ராசிமானம் கொடுத்துருக்காங்க. இந்த ராசிமானம் என்பது அச்சாம்சத்தை பொறுத்து லக்னத்தினுடைய நகர்வை துல்லியமாக கணிப்பதற்கு பயன்படுகிறது. அந்த பக்கத்தில் சில குறிப்பிட்ட ஊர்களுக்கு உண்டான அச்சாம்சத்தை கொடுத்துருக்காங்க. அதில் இக்குழந்தை பிறந்தது சேலம். இந்த சேலத்திற்குரிய அச்சாம்சம் என்பது 12 டிகிரி. அந்த 12 டிகிரியில் இந்த 12 ராசிக்குண்டான நாழிகை வினாழிகை கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 12 ராசியும் லக்னம் கடக்க எடுத்துக்கொள்ளும் நாழிகை வினாழிகையை தான் அங்கு துல்லியமாக கொடுத்துருக்காங்க. அதை நான் அப்படியே ஒரு ராசி சக்கரம் ஒன்று அமைத்து அந்த 12 ராசிகளிலும் இந்த 12 ராசியை லக்னம் கடப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் நாழிகை வினாழிகையை கொடுத்துருக்கேன். அடுத்து சூரியனுடைய நகர்வையும் துல்லியமாக கண்டுபிடிக்கணும். அதற்கு என்ன பண்ணலாம்?
சூரியன் ஒரு ராசியை கடக்க ஒரு மாதம் எடுத்துக்கொள்ளும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த ஒரு மாத காலமும் சூரியன் அந்த ராசியில் நகர்ந்து கொண்டு தான் இருக்கும். அப்படி இந்த குழந்தை பிறந்தது மார்கழி மாதம். ஆக அந்த மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் இருக்கும். இந்த தனுசு ராசியில் மார்கழி மாதம் 1ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரையிலும் சூரியன் கடந்து வந்த நாழிகை வினாழிகை போக மீதமுள்ள நாழிகை வினாழிகை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அதற்கு பஞ்சாங்கத்தில் பக்கம் 59 பாருங்க, ராசி இருப்புன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ராசி இருப்பு என்பது சூரியன் அந்த ராசியில் கடந்து வந்த நாழிகை வினாழிகை போக மீதமுள்ள நாழிகை வினாழிகை தான் அங்கு ராசி இருப்புன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த குழந்தை பிறந்தது மார்கழி மாதம் 19ஆம் தேதி. அந்த மார்கழி மாதம் 19ஆம் தேதி அன்று சூரியன் கடந்து வந்த நாழிகை வினாழிகை போக மீதமுள்ள நாழிகை வினாழிகை என்பது 2 நாழிகை 4 வினாழிகை. அதாவது மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரையிலும் சூரியன் கடந்து வந்த நாழிகை வினாழிகை போக மீதமுள்ள நாழிகை வினாழிகை தான் அங்கு கொடுத்துருக்காங்க. ஆக தனுசு ராசியில் சூரியன் இன்னும் கடக்க வேண்டிய நாழிகை வினாழிகை என்பது 2 நாழிகை 4 வினாழிகை தான் இருக்கு. அதை தான் அந்த பக்கத்தில் கொடுத்துருக்கேன். அதில் கவனிங்க. தனுசு ராசியின் இருப்பென்பது 2 நாழிகை 4 வினாழிகை. ஆக குழந்தை பிறந்த தேதி அன்று சூரிய உதயத்திலிருந்து லக்னம் தனுசு ராசியில் 2 நாழிகை 4 வினாழிகை வரையிலும் தான் இருக்கும். ஆனால் குழந்தை பிறந்தது சூரிய உதயத்திலிருந்து 43 நாழிகை 23 வினாழிகை. அந்த 43 நாழிகை 23 வினாழிகையில் லக்னம் எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த ராசி தான் லக்னம். அதை தான் இப்போ கணிக்க போகிறோம். தனுசு ராசியில் லக்னம் சூரிய உதயத்திலிருந்து 2 நாழிகை 4 வினாழிகை வரையிலும் தான் இருக்கும். அடுத்து மகர ராசியை லக்னம் கடப்பதற்கு 4 நாழிகை 47 வினாழிகை எடுத்துக்கொள்ளும். அடுத்து லக்னம் கும்ப ராசியை கடப்பதற்கு 4 நாழிகை 19 வினாழிகை எடுத்துக்கொள்ளும். அடுத்து மீன ராசி. இந்த மீன ராசியை லக்னம் கடப்பதற்கு 4 நாழிகை 13 வினாழிகை எடுத்துக்கொள்ளும். அடுத்து மேச ராசி. இந்த மேச ராசியை லக்னம் கடப்பதற்கு 4 நாழிகை 31 வினாழிகை எடுத்துக்கொள்ளும். அடுத்து ரிஷப ராசியை லக்னம் கடப்பதற்கு 5 நாழிகை 4 வினாழிகை எடுத்துக்கொள்ளும். அடுத்து மிதுன ராசியை லக்னம் கடப்பதற்கு 5 நாழிகை 26 வினாழிகை எடுத்துக்கொள்ளும். அடுத்து கடக ராசியை லக்னம் கடப்பதற்கு 5 நாழிகை 21 வினாழிகை எடுத்துக்கொள்ளும். அடுத்து சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசியை லக்னம் கடப்பதற்கு 5 நாழிகை 6 வினாழிகை எடுத்துக்கொள்ளும். இப்போ இங்கே எனக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை லக்னம் சிம்ம லக்னமாக இருக்கலாம்னு. அதனால் என்ன பண்ணுறேன், இதுவரை லக்னம் கடந்து வந்த நாழிகை வினாழிகையை கூட்டி பார்க்குறேன். அப்படி கூட்டும் பொழுது அங்கு 38 நாழிகை 171 வினாழிகை விடையாக கிடைச்சிருக்கு. ஜோதிட வாய்ப்பாட்டின்படி 60 வினாழிகை என்பது ஒரு நாழிகை. இந்த 171 வினாழிகையில் 2 நாழிகை உள்ளது. ஆக அங்கு கிடைக்கப்பட்ட விடை என்பது 40 நாழிகை 51 வினாழிகை. அதாவது லக்னம் தனுசு ராசியிலிருந்து சிம்ம ராசியை கடப்பதற்கு எடுத்துக்கொண்ட நாழிகை வினாழிகை என்பது 40 நாழிகை 51 வினாழிகை. ஆனால் அக்குழந்தை பிறந்தது 43 நாழிகை 23 வினாழிகை. அடுத்தபடியாக 40 நாழிகை 51 வினாழிகையோடு கன்னிராசியின் மொத்த நாழிகை வினாழிகையான 5 நாழிகை 2 வினாழிகை கூட்டுறேன்.
அப்படி கூட்டும் பொழுது கிடைக்கப்பட்ட விடை என்பது 45 நாழிகை 53 வினாழிகை. அதாவது லக்னம் கன்னி ராசியில் 40 நாழிகை 51 வினாழிகையிலிருந்து 45 நாழிகை 53 வினாழிகை வரையிலும் லக்னம் கன்னி ராசியில்தான் இருக்கும். அக்குழந்தை பிறந்தது 43 நாழிகை 23 வினாழிகை. ஆக அக்குழந்தை பிறந்த நாழிகை வினாழிகைக்கு பிறகும் லக்னம் கன்னி ராசியில்தான் இருக்கும். அதனால அக்குழந்தை பிறந்தது கன்னி லக்னம் தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து நான் பதிவு செய்யும் வீடியோ தகவலை உடனுக்குடன் பெற விருப்பமுள்ள நண்பர்கள் கலைமகள் ஜோதிடம் என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்யவும், தங்களை போன்ற ஜோதிட ஆர்வமுள்ள நண்பர்களுக்கு இந்த வீடியோ தகவலை ஷேர் செய்வதன் மூலம் அவர்களுக்கும் பயனுள்ள வகையில் அமையும். இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத விருப்பமுள்ள நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய தொலைபேசி எண்ணிற்கு அழைக்கவும். இதைத் தொடர்ந்து அடுத்த வீடியோ பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.